அண்ணா அண்ணா அந்த குணா எம்பிபிஎஸ்ஸா? என்னண்ணே நான் இன்னும் டிகிரியா கையில வாங்கல, அதுக்குள்ள எம்பிபிஎஸ் போர்டு மாட்டிட்ட. டேய், எப்ப நீ டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு என் தம்பி டாக்டர் ஆன மாதிரி தான். காப்பாத்துங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. நீங்க தான் என் உயிரை காப்பாத்தணும். என்னது? எந்திரி. எங்க அப்பாவோட ஆளுங்க சிட்டி ஃபுல்லா என்ன தேடிட்டு இருக்காங்க. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இங்க வரல, என் உறவை காப்பாத்தணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். குணா போன உடனே நானும் செத்துருப்பேன். ஆனா இப்ப எங்க குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதான் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்குதான் இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது. உன்னை நினைச்சதுக்காகவே அவனை அழிச்ச வண்டினா ஒரு டீ கடைக்கார தப்பி கருவை சுமந்துகிட்டு இருக்கியே. நீ என் பொண்ணே இல்ல, என் பொண்ணே இல்ல. எனக்கு அந்தஸ்து தான் முதல்ல. Prestige is more important to me. மத்ததெல்லாம் அப்புறம்தான். என்ன பொறுத்த வரைக்கும் என் வயித்துல வளர்றது குழந்தை இல்ல, அது குணா. ஏதாவது உருவத்துல உன் கூடவே நான் இருப்பேன். இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எந்த ஆபத்தும் வராது, வரவிட மாட்டேன். உனக்குள்ள குழந்தைய வளர்ந்துட்டு இருக்கிற என் குணாவுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன், எது வந்தாலும் சரி நான் இருக்கேன். யாருப்பா? என்ன வேணும்? ஜட்ஜ் அம்மாவை பார்க்கணும். அவங்க தூங்கிட்டாங்க, காலைல வா. இல்லைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும். அதான் சொல்றேன்லப்பா, யாரா இருந்தா என்ன, காலையில வா. யாரது? நான் தாங்க, பகவதி. ஹலோ, அவரை உள்ள விடுங்க. ஓகே மேடம். பிரியா வா. என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி போன உடனே எனக்கு எல்லாமே போச்சுன்னு தான் இருந்தேன். ஆனா என் தம்பி சாகல. என்னை மறுபடியும் பார்க்கறதுக்காக பிரியா வயத்துல அவன் குழந்தைய வளர்ந்துகிட்டு இருக்கான். எனக்கு வேற யாரையும் தெரியாது, உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. கவலைப்படாத பகவதி, நிச்சயமா நாங்க பாத்துக்கிறோம். உங்க வீட்டு முன்னாடி போலீஸ் இருக்கு, நீங்க ஜட்ஜு. இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் எனக்கு வேற எதுவும் தெரியல. இவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். நாங்க அவளை பாத்துக்கிறோம் பகவதி. உள்ள இருக்காங்க. பகவதி, என்ன என்னாச்சு? வேண்டாம், விட்டுருங்க.
மன்னிச்சிருமா. உங்க அப்பாவுக்கு நான் விசுவாசமா இருந்தாங்கன்னு என்ன பண்றது? என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அவ வயித்துல வளர்ற கருவ அழிஞ்சிருன்னு சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிருமா. பகவதி வேண்டாம், அரிவாளை கீழே போடு. போட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அருவ ஆயுதம் இல்ல, கவசம். அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு கவசம். தப்பு பண்ற பகவதி. எந்த பிரச்சனைக்கும் ஆயுதம் ஒரு தீர்வாகாது. தெரியும், வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜட்ஜி வீட்டுல சட்டம் இருக்கு, வாசல்ல போலீஸ் இருக்கு. பாதுகாப்பா அவங்க இந்த பொண்ணை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க சட்டமும் காப்பாத்தல, போலீஸும் காப்பாத்தல. இப்படி எந்த நியாயமும் காப்பாத்தலன்றப்போ நான் கையில அருவாடுத்தது அநியாயம் இல்ல. இதை நான் வன்முறைக்காக எடுக்கல, இவளோட வாழ்க்கைக்காக எடுத்திருக்கேன். ஐயா, நம்ம ஆளுங்க 12 பேர் வெட்டுப்பட்டிருக்காங்க. 4 பேரு சீரியஸ். வெறித்தனமா வெட்டியிருக்காயா. நம்ம பொண்ண வேண்டாம், என் பொண்ணு எனக்கு வேண்டாம். ஐயா வேணும், அந்த பகவதி எனக்கு வேணும். பணமா? அவ சுமந்துட்டு இருக்கிறது வெறும் வாரிசு இல்ல, என் தம்பிய. செத்து போன என் தம்பிக்காகவும் காலை பிடிக்கவும் நான் தயங்கல. பிறக்க போற என் தம்பிக்காகவும் தலை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். நீ யாரு? சின்ன பையன். என் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா?
10 வருஷம் ஜெயில் அனுபவம், 20 வருஷம் ரவுடி அனுபவம், 40 வருஷம் அரசியல் அனுபவம். எங்கிட்ட சவாலா? என் ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு அத்தனையும் அழிஞ்சாலும் சரி, ஓ வீட்டு பொண்ணுன்னு சொன்னியே, அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தை ஓ தம்பி. இந்த மண்ணை தொட மாட்டான், தொட விட மாட்டேன். அப்படி தொட்டுச்சு ஈஸ்வர பாண்டியன் எம்ஏ எல்எல்பி எம்பிக்கு அடுத்த நாள் சூரிய உதயமும் கிடையாது, சூரிய அஸ்தமனமும் கிடையாது. அந்த குழந்தைக்கு நான் எமன்டா. நான் சிவன்டா. சிவன் அழிப்பான், காப்பான். நீ பணத்துக்காக அருவாடுத்தவன், நான் பாசத்துக்காக அருவாடுத்தவன். அந்த குழந்தை இந்த மண்ணை தொடுண்டா. நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. ஒரு நிமிஷம். இந்த ஆசிரமத்துக்கு 5000 10,000 எத்தனையோ பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக மொத்தமா 10 லட்சம் ரூபாயை நன்கொடையா கொடுத்துருக்கியே. உன்னோட பெரிய மனசை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்பா பகவதி, என்ன நான் உனக்கு பணம் கொடுத்தா ஆனந்தி வேலை வேற யாருக்கும் உண்டே டொனேஷன் கொடுத்துட்டு வர? நிலைமை இப்படியே போச்சுன்னா வேற யாராவது உனக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை வருமாப்பா? டீ அடிச்சு சம்பாரிச்ச காசை கண்ணில் தொட்டு கும்பிட்டுருக்கேன். ஆனா ஆள் அடிச்சு சம்பாரிச்ச காசை கையால தொட கூசுது. என் நோக்கம் முறையானதுதான், ஆனா நான் போற வழிதான் குத்துது சார். அதான் எப்படி வாங்க போலாம். தாதா வானதுக்கு பின்னால எத்தனை போனு எத்தனை புரோகிராம். டயர்டாகி போச்சுடா சாமி. டேய் என்னண்ணே? கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா. கொண்டு வரண்ணே. ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஏப்பா வேலு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெங்கயா தேடுறது? ஆமா, என்ன டீ கடையெல்லாம் மூடி கிடக்கு? இது என்ன வேனு? வேன்ல டீ விக்கிறியா? ஏய், என்ன நக்கலா? என்னைய பார்த்தா வண்டியில டீ வியாபாரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி. சின்ன பகவதியா? புரியல? குட்டி தாதா. ஆட டீயே ஒழுங்கா போட தெரியாது இவர். குட்டி தாதாவா? குட்டி தாதா. டேய், நான் தாதாடா. நான் நம்ப மாட்டேப்பா. டேய், சத்தியமா நான் தாதாடா. அட போயா. ஐயோ, நான் தாதாடா. போயா. டேய், எங்க அம்மா சத்தியமா நான் தாதாடா. சும்மா இருப்பா. டேய், நான் தாதாடா. ஊரே அப்படித்தாடா கூப்பிடுது தாதான்னு. நான் தாதாடா. நீ தானா? நான் யாரா? நானும் தாதாதான். எங்க ஊர்ல. ஐயோ, தாதா முகரைய பாரு. பேபி மூமெண்ட்ட பாருமா. ஏழு மாச குழந்தைக்கு இருக்க வேண்டிய growth மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் நார்மல்.
ஏமா பிறக்க போற குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரிங்க, ஆஸ் பர் த ரூல்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஆண் குழந்தை. எனக்கு தெரியும் டாக்டர். பிறக்க போறது என் தம்பி. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். ஹே அஞ்சலி, எப்படி இருக்க? ஃபைன், தேங்க்யூ. இன்னைக்கு என் பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் பிரியா. பகவதி, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன எங்க பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லு. இத பார், நான் இப்ப பழைய பகவதி இல்ல. என் மனசுல காதலும் இல்ல. புரிஞ்சுக்க. ஏப்பா, அந்த பிள்ளை உன் மேல உசிரியே வச்சிருக்கு. நீங்க இருக்குன்னு சொல்லி நான் தான் அவளை இங்க வர சொன்னேன். அவளை போய் நான் என்னமா பண்றது? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். ஒன்னு கேட்கலாமா? அஞ்சலி என்ன தப்பு பண்ணான்னு? அவ எதுவும் தப்பு பண்ணல. நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். உன் வயிற்றுல வளர்ற குழந்தை இந்த மண்ணை தொடுற வரைக்கும் என் மனசுல எந்த ஆசை பாசத்துக்கு இடம் இல்லை. யாரும் பதற வேண்டாம். பிரியாவை நம்ம இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க. பகவதி, நீ தனியா போறது எனக்கு என்னமோ. போங்க. என்னாச்சு? finished. இங்க பகவதி, அந்த பொண்ணு கூட வந்த ஆளுங்க எல்லாருமே finished அப்படின்னு ஆள் பேசுவேன் எதிர்பார்த்தேன்ல. அதான் இல்ல, நான் பகவதி பேசுறேன். MALLB MP ஈஸ்வர பாண்டியா, உனக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. எனக்கு ஆண்டவன் உன் பொண்ணு மூலியமா மறுபடியும் என் தம்பி எனக்கு கொடுக்க போறான். அதை உன்னால தடுக்க முடியாது. நான் சிங்கமுத்துவ பார்க்கணும். என்ன தலைவரே, திடீர்னு அழைச்சிருக்கீங்க? நேசக்கரம் நீட்டவா இல்ல பாசக்கயிறு வீசவா? ஏய் சிங்கமுத்து, பகவதிக்கும் எனக்கும் இருக்கிற பகை உனக்கு நல்லா தெரியும். அனாவசியமா நீ அவனை வளர்த்துட்ட. அவன் பாம்புடா, பாம்பு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னைய கொத்திருவான். அவனை வச்சுக்கிட்டு எனக்கே ஆட்டம் காட்டுறியா நீ? உனக்கு அரசு இல்ல, ஆனா அவன் நான் கத்து கொடுத்தவனே நான் தாண்டா. அது எப்படிங்க தலைவரை மறக்க முடியும் நம்ம பிளாஷ்பேக்க? பார்த்தா பாபநாசுல இருந்து பட்டணத்துக்கு வெத்தலை லாரில ஏறி வந்த வெறும்பை தான் நானு. இடுப்புல கட்டிருக்க அருணா கயிறும் கையில போட்டுருக்க காசு கயிறு தான் சொத்து நினைச்சு உங்க முன்னாடி வந்து நின்னேன். கட்சி ஆஃபீஸை கை காமிச்சு படுத்துக்கடா நீங்க. அதுக்கப்புறம் நீ கை நீட்டில் ஆளையெல்லாம் அடிச்சு போட்டு வந்தவனும் நான் தான். உங்க பிறந்த நாளை ஏரியாவா போஸ்ட் ஒட்டி டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கான்னு ஊர்வலத்துல ஆட்டம் போட்டு வந்தவனும் நான் தான். என்ன பண்றது, மெம்பர் ஆக்கி மேடையில பேச வச்சு அழகு பாத்தீங்க. இளவு நான் என்ன பேசினாலும் கை தட்டாங்க. திடீர்னு எம்எல்ஏன்ட்டாங்க. என்னடா நடந்துச்சுன்னு யோசிக்கிறவங்கள எம்பின்ட்டாங்க. நமக்குள்ள இந்த எனிமிட்டிஸ் ஏன்? உங்க கைக்கு சேனா இருந்த நானு எம்பி ஆனது உங்களுக்கு பிடிக்கல.
நீங்களும் நேரா கூப்பிட்டு மிரட்டுறீங்க, மறைமுகமா அறிக்கை விடுறீங்க, அடுத்தடுத்து ஆப்பு வைக்க ட்ரை பண்றீங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. பகவதியை வெட்டி விட முடியுமா முடியாதா? பகவதி என்ன வெட்டி விடுறதுக்கு வாழ மரமா? இல்ல தலைவரே, பம்பரம் இல்லையல்லாமா? பகவதி பம்பரம்னா நான் இந்த சாட்டை இந்த பம்பரை சுத்தி முடிறதுக்குள்ள உங்க அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவேன். ஜகா வாங்கிருந்த தலைவரே. சரின்னு சொல்லுங்க, சங்கு ஊதிரலாம். கயிறு அறுத்துட்டா வேற ஒரு கயிறு பம்பரத்தை சுத்த வரும். பம்பரம் ஆணிய புடுங்கிட்டா பகவதிய ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவ பேர் என்ன? நீ அடிக்கிற கூத்துல என் பிரார்த்தனைய பலிக்காம போயிடும். கூத்து அடிக்காம இருந்தாலும் பலிக்காது. உசு புசெல்லாம் வேணாம், சொல்றத கேளு. பகவதி பஸ் ரூட் மாறி போச்சு. ஓ ரூட்டுக்கு வராது, ஒன்னே ஏத்தாது. அதனால நீ என்ன பண்ற? டெய்லரிங் தெரியுமா? தெரியாது. எம்ப்ராய்டு அத வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சு சம்பாரி. வடிவு என்ன டென்ஷன் பண்ணாத. வேற ஐடியா பிடிப்பா. ஈஸ்வர பாண்டியனோட ஆளுங்க உன்னை கடத்த போறதா தகவல் வந்துச்சு. அதான் யாரும் என்ன கடத்தினா உனக்கு என்ன அக்கறை? கடத்திட்டு போட்டோன்னு விட்டுற வேண்டியதானே? அறிவிட்டத்தனமா பேசாத. என்ன பழி வாங்குறதா நினைச்சு உன்னதான் பண்ணிட போறாங்க. கற்பழிப்பாங்களா இல்ல கொலை பண்ணுவாங்களா? நான் யாரோ தானே. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? தாங்க முடியல. எனக்கு ஒண்ணுனா தாங்க முடியல. என் மேல மட்டும் உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? எனக்கு தெரியணும், சொல்லு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். எந்த கலரும் சரியில்லை. சே நாளைக்கு உடனே இதெல்லாம் yellow கலர்ல மாத்துங்க. ஓகே. ஐயா என்ன சேர் இது தட தடன்னு? இது தூக்கி போட்டு நல்ல சோஃபா ஃபர்னிச்சர் பார்ட்டி வர சொல்லிடுவோம். யா இவங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட சொல்லு. மாத்திட்டா போகுது. நீயும் போடணும். அது முடியாது. ஏன்? லிமிட் இருக்கு. ஓகே பொழிச்சு போ. இது என்னது இது அசிங்கமா? இத ரிமூவ் பண்ண சொல்லுங்க. ஐயோ அவன் ரொம்ப நாளா வேலை செய்றாமா, அவனை போய் ரிமூவ் பண்ண சொல்லுங்க. டேய் சீ, நான் அவன சொல்லல. அவன் தொடச்சிட்டு இருக்கிற அந்த பாய்லரை சொன்னேன். பாய்லரா? அது பகவதியோட பழைய பீலிங். அத டச் பண்ணா பகையாயிரும். ஓகே சென்டிமெண்டா அது அங்கேயே இருக்கட்டும். கேர்ஃபுல். அண்ட் இனிமே சமையல் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டு நான் சொல்றத தான் சமைக்கணும். அத ஏன் ஓட்ட கேக்கணும்? ஹலோ. இது அவேது இல்ல. என்ன மாத்தி மாத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகவதி நீ எப்ப வந்த? நான் அப்பதே சொன்னப்பா இப்படி எல்லாம் நந்தா பேசக்கூடாது, ரொம்ப ஓவரா போறேன்னு சொன்னேன். ஆனா அந்த பையன் தான் கேட்கவே மாட்டேன். இங்கேயுமா? எப்ப நீங்க என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன். பாதி பொண்டாட்டியா? ஆமா என்ன புது புது ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் குறுக்கு பேசாம இருக்கியா? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அதான் என் ரூம். என்ன பார்ட்டி டென்ஷன் ஆகி பலார்னு அரைவான்னு பார்த்தா சிரிச்சிட்டு போறான். பகவதி சிரிச்சா மட்டும் போதாது, என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு ஏதாவது அஜால் குஜால் ஐடியா கிடைக்குமா? அஜால் குஜாலா?